எல்லாரும் நினச்ச மாதிரியே ரோஹிணி பார்த்தீங்கன்னா வசமாக வந்து விஜயா கையில் மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி வந்து இவ்வளோ நாளாக பொய் சொல்லி தான் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ரோஹிணியோட மாமா வந்து ப்ரௌன் மணி இல்லை, அவர் வந்து அந்த மாப்பிள்ளையோட தாய் மாமா தான். மற்றபடி ரோஹிணியோட மாமா ப்ரௌன் மணியும் இல்லை, ரோஹிணிக்கு ஒரு அப்பா அப்படிங்கிறதும் இல்லை, அவர் மலேசியாலேயும் இல்லை, ரோஹிணிக்கும் மலேசியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயாவுக்கு தெரிய வந்தோன்னே விஜயா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி ரோஹிணியை வந்து போட்டு அரைன்னு அரைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ரோஹிணி என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட எவ்வளோதான் சொல்லி பார்த்தாலும் விஜயா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யார் சொல்கிறதையுமே கேட்காம ரோஹிணியை பார்த்தீங்க அப்படின்னா வெளியே துரத்துறதுலேயே குறியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நீ வந்து மனோஜோட பொண்டாட்டியாக என்றைக்குமே ஆக முடியாது, இனிமேல் மனோஜ் கூட உனக்கு கூட இந்த லைஃப் வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை வந்து ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை வந்து வெளியே துரத்துறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் ரோஹிணி பார்த்தீங்கன்னா முடியாது, இது ஏன் வீடு, நான் வெளியே போக முடியாது, நான் மனோஜை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் மனோஜ் கூட தான் இருப்பேன், சொல்லு மனோஜ், நீ எனக்கு வேணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே எவ்வளோ பேசினாலுமே மனோஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரோஹிணிக்காக பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார். அவர் வந்து ஒரு ஷாக்கில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, உன்னை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட தலைமுடியை பிடிச்சி வேகமாக ஃபோர்ஸாக அவங்கள வெளியே தள்ளி விட்டுட்டாங்க விஜயா. ரோஹிணி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வெளியே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனிமேல் வரவே கூடாது, எங்கேயோ போய் தொலை, என்னமோ பண்ண, ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயா வந்து தெளிவாக ரோஹிணி கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா கேட்கலாமே, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. ஆனால் யார் சொல்கிறதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயா வந்து காதலே வாங்க மாட்டுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயா வந்து விட மாட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவும் இந்த மாதிரி வந்து மீனாவும் முத்துவும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்துருச்சா, ரோஹிணி இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இருந்தாலும் இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது, சரி நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ரெசார்ட்லேருந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வரேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாவும் கோச்சுக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்பி இருந்த ஒருத்தி இவ்வளோ நாள் வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட்டு இருந்தேன், ஆனால் அவளே இப்படி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பில் விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி எங்கே போயிருப்பாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் வந்து வித்யா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் வித்யா கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க, என்னடி உன் மாமியார் உன்னை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இனிமேல் எப்படி நீ மனோஜ் கூட வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரோஹிணி வந்து சொல்லுவாங்க, இல்லை இனிமேல் தான் நான் பயப்படாமல் இருக்கணும், எவ்வளவோ வந்து பயந்து பயந்து வாழ்ந்துட்டேன், இனிமேல் எனக்கு யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நான் வந்து யாருக்கும் பயப்படாமல் என் வாழ்க்கையை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து வித்யா கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹிணி வந்து வித்யா கிட்ட சவால் விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக மனோஜ் கூட வாழ்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு பொய்யை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து பொய்யை வந்து ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக பல பொய்யை வந்து சொல்லிட்டே தான் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வீட்டுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ தான் ரோஹிணிக்கு சரியான பதிலடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட அம்மா தான் ரோஹிணி அப்படிங்கிற விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா என்னதான் ரோஹிணி மேலே தப்பு இருந்தாலும் கிறிஷோட அம்மா அப்படிங்கிறனால பாவப்பட்டு எப்படி இருந்தாலும் ரோஹிணியை உள்ளே சேர்த்துக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கதை வந்து போகும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.